அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். உண்மையாகவே இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தின்படி அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் நிறைவு உண்டு. அதுபோலவே லூக்கா 11:13 ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் நிறைவு கிடைக்கும். அதுபோல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். காத்திருங்கள் என்பது ஆலோசனை அல்ல, கட்டளையாக சொல்கின்றார். அப்படி காத்திருந்த அத்தனை சீசர்கள் மேலும் பரிசுத்தாவியை நிரப்பினார். 120 பேரையும் கர்த்தர் நிரப்பினார். பரிசுத்தாவியை பெற்ற அன்றைய தினத்தில் தானே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அதாவது நமக்கு ஒரு மாம்சம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக மாம்சத்தை மேற்கொள்ள உதவி செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை கர்த்தர் தருவேன் என்று வாக்களிக்கின்றார். தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கூட கணுக்கால் அளவிலே திருப்தி அடைந்து விடக்கூடாது, அல்லது முழங்கால் அளவிலே திருப்தி அடைந்து விடக்கூடாது. இடுப்பளவு மாத்திரமல்ல, நீந்தி நீந்தி மகிழக்கூடிய அந்த பரிசுத்த ஆவிக்குள் வாழக்கூடிய அவருடைய வழிநடத்துதலில் அவர் போகிற போக்கிலே நம்முடைய வாழ்க்கை கொண்டு போகப்பட வேண்டும். அப்படி ஒரு நிறைவின் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது மிக மிக வித்தியாசமானது, அசாதாரணமானது. அந்த அனுபவத்தை வார்த்தைகளினால் சொல்லி வர்ணிக்க முடியாது. நிச்சயமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை நம்மால் செய்யவே முடியாது. அப்போஸ்தலர் 1:4-5 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது மிக தெளிவாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் நீங்கள் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த கட்டளையை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். காட் பிளஸ் யூ.